இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அவர் கிரியேட் பண்ண ஹைப்பை அவருக்கு முன்னாடியும் அவருக்கு அப்புறமே யாரும் கிரியேட் பண்ணல. மேபி எம்ஜிஆர் அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். அப்போ வந்து அந்த என்வரான்மெண்ட்டே வேறு, அப்போ அந்த என்ன சொல்கிறது மாடியூலே வேறு கம்ப்ளீட்டாக. இவர் காலகட்டத்தில், அதாவது இந்த கிளாசிக் 80s காலகட்டத்தில் இவர் உருவாக்கின ஹைப்பை. பாபா அப்படின்ற ஒரு படம் மேம், அல்ட்ரா ஃப்ளாப் படம். அந்த படத்துக்கு 2002 உருவான ஹைப்பு நான் பார்த்தேன். அந்த எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஹைப்பை பற்றி தெரியும். அந்த படத்துக்கு வந்த ஸ்டில்லு, ஸ்டில் என்ன, அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய ஆடியோ கேசட் வந்து இது வரைக்கும் 16 தடவை ரீஃபில் பண்ணாங்களாம். இது நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச ஒரு சாலிடான இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கேசட் கடை வச்சு நடத்தியிருக்கேன். கேசட் கடையில் 3 ரீஃபில் ஆகும், நாங்கள் காலி பண்ணோம் 3 தடவை ரீஃபில் ஆகும் பார்த்துருக்கோம், 16 தடவை ரீஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே சென்னையில் சொல்கிறாங்க. ராஜ் வீடியோ விஷன்லேருந்து எனக்கு சொன்னது. ஸோ ஆடியோ கேசட்டு, அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹைப்பு அவ்வளோ தூரம் இருந்தது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பாபாவோடைய ஹைப்பு அண்ட் கபாலியினுடைய ஹைப்பு. கபாலி வந்து இன்டர்நேஷ்னல் ஹைப்பு. பாபா அப்போலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு இன்ஃபர்மேஷனே கிடைக்காது. கபாலி அப்போலாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மலேசியாலே அவர் கொண்டாடினாங்க, அமெரிக்காவில். அது இல்லாமல் வந்து இந்த கார்ப்பரேட் கல்ச்சர் வந்து கார்ப்பரேட்லேருந்து டிக்கெட்ஸ் வந்து அவங்க அங்கே உள்ள அட்மினோ அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள அந்த என்ன சொல்கிறது இந்த என்டர்டெயின்மெண்ட் கமிட்டிலாம் இருப்பாங்க, அவனுங்க புக் பண்ண ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கபாலி வச்சு ஆரம்பிச்சு. அப்புறம் இந்த லீவ் விட ஆரம்பிக்கிறது, அது இதுன்னு கபாலிக்கு வந்து ஒரு அல்ட்ரா ஹைப் இருந்தது.